நான் ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரனர் தான். தொழில் வாழ்க்கையில் ஒரு 4 பிஸ்னஸ் இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு பஸ் ஒரு லாபகரமான தொழில். கவர்மெண்ட்டே ஒரு அட்வான்டேஜ், கவர்மெண்ட்டே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஃபேர் உங்களால் டிட்டர்மைன் பண்ண முடியாது, கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணும். நாம் இதை எப்படி அணுகிறது? அனைத்தோட விலையும் கண்டினியூஸாக ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக இன்னைக்கு ப்ராஃபிட்டபுளாக இல்லை. இப்போ ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு பிஸ்னஸை பற்றி பார்ப்போம். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோஸ் போட்டுட்டுன்னு நினைக்கிறேன். நிறைய பிஸ்னஸை பற்றி பேசிட்டோம். அடுத்த ஒரு 5-6 வீடியோவில் என்னுடைய பிஸ்னஸ் ஃபெயிலியர்ஸ், அதாவது என்னுடைய ரியல் டைமில் என்னுடைய 25-30 ஆண்டு கால வாழ்க்கை, அதாவது தொழில் வாழ்க்கையில் ஒரு 4 பிஸ்னஸ் இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டேன். 3 பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். அதில் 1 வெரி சக்ஸஸ்ஃபுல், 1 ஸ்ட்ரகிளிங், இன்னொன்று ஸ்டார்ட் அப். ஸோ இப்போ ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு பிஸ்னஸை பற்றி பார்ப்போம். அந்த பிஸ்னஸ் அதுக்கான நுவான்சஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது எப்படின்னா, ஸ்டோரி எங்களுடைய ஃபாதரோட இதில் ஜேர்னிலேருந்து ஆரம்பித்தாதான் சரியாக இருக்கும். நான் ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரனர் தான். எங்கள் அப்பா ஒரு 5வது வரைக்கும் எங்கள் பக்கத்தில் கிராமம் நாராயணபாளையம்னு சொல்லிட்டு சங்ககிரி போகிற வழியில், திருச்செங்கூர்லேருந்து சங்ககிரி போகிற வழியில் அங்கே தான் படித்தார். 5வதுக்கு மேலே படிக்க வைக்க எங்கள் தாத்தாவுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா படிக்க ஆசைப்பட்டார். அதனால எங்கள் பாட்டி அங்கே இருக்கிற வாத்தியார்கிட்ட சொல்லி எங்கள் தாத்தாவை கன்வின்ஸ் பண்ணி ஹை ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. அது மூலயமா ஒரு கிராமத்திலேருந்து நகரத்துக்கு வந்ததுனால, ஸோ அதுக்கப்புறம் 10வது முடிச்சுட்டு NMEPன்னு சொல்லுவாங்க. அதாவது அப்போ அந்த காலத்தில் நேஷனல் மலேரியா எராடிகேஷன் ப்ரோக்ராம் இருந்தது. அதில் ஜாயின் பண்ணி ஒரு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. தென் அதுக்கப்புறம் ஒரு கார் வாங்கி, வாடகை கார் வாங்கி கார் ஓட்டினார். தென் அதுக்கப்புறம் லாரி ஓட்டினார். பட் இதெல்லாம் நான் வரும்போதே அந்த 2 பிஸ்னஸும் கிடையாது. அவர் அதுக்கப்புறம் பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு வந்துட்டார். டிரான்ஸ்போர்ட் ரன் ஆகிட்டு இருந்தது. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ், அதாவது பஸ் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருந்தது. அதே சமயத்தில் 1980-85 டைமில் திருச்செங்கோடு ஃபேமஸ் ஃபார், இன்னைக்கும் தெரியும், போர்வெலுக்கான ஃபேமஸ் ஊர். இப்போ போர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இது அவருடைய ஸ்டோரி. அது ஸ்ட்ரகிளிங். அவருடைய ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டு, அது ஸ்ட்ரகிளிங், அது தனி இது. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 7 பிஸ்னஸ் இது வரைக்கும் பார்த்துருக்குறேன். இதில் இந்த 2 பிஸ்னஸ் நான் கண் கூட பார்த்தது. அதாவது எங்கள் அப்பாவோட அடுத்த செகண்ட் ஜென்ரேஷன் போது எங்கள் அப்பாவோட பிஸ்னஸையே நான் பார்த்தது. பட் இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் பஸ்ஸை பற்றி மட்டும் இப்போ நம்ம பேசுவோம். ஸோ 1980s 70s 80s எல்லாம் இன்னைக்கு பஸ் ஒரு லாபகரமான தொழில். பஸ்ஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஒரு அட்வான்டேஜ் கவர்மெண்ட்டே ஒரு அட்வான்டேஜ், கவர்மெண்ட்டே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். கவர்மெண்ட் அட்வான்டேஜ் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைமிங் ஃபிக்ஸடு. உங்களுக்கு உண்டான டைமிங்கில் மற்றவங்க யாரும் ஓட்ட முடியாது. ஒரு ரூட்டில், உதாரணத்துக்கு சேலம் டு ஈரோடு இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு ரூட்டில் உங்களுக்கு டைமிங் 6:10க்குன்னா 6 மணிக்கு ஒரு வண்டி போயிடுச்சுன்னா 6:10 வரைக்கும் வேற எந்த வண்டி இருக்காது. ஸோ அந்த டைமிங் அட்வான்டேஜ் அது கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாரும் ஒரே டைமில் போய் சேலத்துலேருந்து ஈரோட்டுக்கு வண்டி எடுக்க முடியாது. ஸோ அது அட்வான்டேஜ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ. டிஸ்அட்வான்டேஜ் மெயினாக எங்கே வருது அப்படின்னா, ஃபேர் கண்ட்ரோல்டு பை கவர்மெண்ட். அதாவது நீங்கள் ஒரு பொருள் விற்கிறீங்க, அதாவது நீங்கள் அது ப்ராடக்டோ சர்வீஸோ ஒரு பொருளை விற்கும் போது அந்த பொருளுக்கான விலையை நீங்கள் நிர்ணயிக்க முடியாது. அந்த பொருளுக்கான விலையை அரசாங்கம் நிர்ணயிக்குது. எப்படி அரிசியில் அந்த மினிமம் ப்ரைஸ் ஏதோ வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த அரிசிக்கு. அது மாதிரி இந்த பஸ்லேயும் டிக்கெட் ஃபேர் இதே ஆம்னி பஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் சேலம் டு சென்னை, கோயம்புத்தூர் டு சென்னை இந்த டிராவல்ஸ் இருக்குது அப்படின்னா, அங்கே அவங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூட்டில் ஓடுற பஸ்ஸுக்கு ஃபேர் உங்களால் டிட்டர்மைன் பண்ண முடியாது, கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் மேனாக நாம் இதை எப்படி அணுகிறது? ஸோ டீசல் விலை கண்டினியூஸாக ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேர் விலை ஏறல. அதாவது டிக்கெட் ஃபேர், நீங்கள் ஒரு இடத்துல இருந்து சேலத்துலேருந்து ஈரோடு போகிறதுக்கான கட்டணம் உயரவே கிடையாது. உயரலைன்னா ரொம்ப ரேராக தான், ஒரு 5 years 10 years ஒருக்கா தான் அந்த கட்டண ரிவிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு கட்டணத்தை இன்னைக்கு ரிவைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் டீசல் விலை 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா ஆயிடுது. சேசிஸ், பஸ்ஸோட சேசிஸ்ல இருந்து, பாடி கட்டுறதுல இருந்து, மற்ற எல்லா இதர செலவுகள், டிரைவருக்கான சம்பளம், கண்டக்டருக்கான சம்பளம், கிளீனருக்கான சம்பளம், மற்ற உதிரி பாகங்கள் அனைத்தோட விலையும் கண்டினியூஸாக ஏறிக்கிட்டே இருக்கும் ஒரு 5 வருஷத்துல. ஏன்னா நம்ம இந்தியாவோட இன்ஃப்ளேஷனே, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸே 6-7% இருக்குது. அப்போ எவ்ரி இயர் 7% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, அந்த 7%
ஃபேர் ஏறிச்சுன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். பட் அப்படி கிடையாது, அப்படி நடக்கிறது இல்லை. அந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு ப்ராஃபிட்டபுளாக இல்லை. ஒரு காலத்தில் அது ப்ராஃபிட்டபுளாக இருந்தது உண்மை தான். 80s 90s எல்லாம் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்தது உண்மை. ரெண்டாவது சில அட்வான்டேஜ் இருக்கும். ரூட் வந்து உங்களுக்கு நல்ல ரூட் இருக்கு, தேய்மானம் குறைவாக இருக்கு. இப்போ சேலம் டு கோயம்புத்தூர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது என்ஹெச்லேயே போகுதுன்னு வச்சுங்களேன். டயர் உங்களுக்கு ஒரு 10 மாதத்துக்கு வரும், பெருசாக வண்டிக்கு செலவு இருக்காது. ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணால் போதும். அந்த மாதிரி அதில் எக்ஸ்பெண்டிச்சர் சம் ரூட் அட்வான்டேஜ். இதே நாங்கள் ஒரு வண்டி வந்து கர்கே கண்டின்ட்டு ஒரு மலைப்பாதை, அதாவது அந்தியூர் மலைப்பாதைக்கு போகிறதுக்கு ஒரு வண்டி வச்சுருந்தோம். பவானியிலேருந்து அந்த பக்கம் போகிறது. டயர் 20 நாளைக்கு மட்டும்தான் வரும். 20 நாளைக்கு ஒருக்கா டயர் மாற்றணும். இப்போல்லாம் கொஞ்சம் ரோடு போட்டு பரவாயில்ல. நான் சொல்கிறது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாம், 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ 20 நாளைக்கு ஒருக்கா டயர் மாற்றினா எவ்வளவு செலவு பண்ணுறது, சரிங்களா? ஸோ அப்போ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கிற பிஸ்னஸில் அட்வான்டேஜும் இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட ஒரு பொருளோட விலையை நம்ம நிர்ணயிக்க முடியாத போது அது நமக்கு டிஸ்அட்வான்டேஜாக போயிடுது. ஏன்னா காம்படிஷன் ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணோம். மார்க்கெட்டில் ஓப்பனாக விட்டுட்டா காம்படிஷன் ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணோம். இங்கே விடவும் முடியாது, இது அது மாதிரியான பிஸ்னஸ்ஸு. பட் ஆனால் கவர்மெண்ட்டு அந்த இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரியோ அல்லது வந்து டீசல் பெட்ரோல் விளையாடுற உதிரி பாகங்கள் விளையாடுறதுக்கு தகுந்த மாதிரியோ விலையை ஏற்றி இருந்தால், ஃபேரை ஏற்றி இருந்தால் அந்த பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இன்னைக்கு இந்த பீப்புளாக ஸ்ட்ரகிளிங்கு. ஸோ அதனால அந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஃபெயிலியர் ஒன், சரிங்களா? இதுதான் இன்னைக்கோட இந்த வீடியோவில் ஒரு என்னுடைய அந்த முதல் பிஸ்னஸோட ஃபெயிலியர், சரிங்களா? ஸோ அடுத்த பிஸ்னஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.